ராட்சச வளர்ச்சி, அபரிமிதமான சக்தி, அசாத்தியமான திறமை, முழு வெற்றி, மாபெரும் இமாலய வெற்றி, அசகாய வெற்றின்னு சொல்றோம் இல்லையா, அசுர வளர்ச்சி. அப்படிப்பட்ட இந்த ராகு மர்மமாகவே இருக்கும். இந்த ராகுனுடைய ஆதிக்கம் இருக்கும். சில இடங்கள் மர்மமாக இருக்கும், மறைவாக சில காரியங்கள் நடக்கும், சட்டத்துக்கு புறமான நடக்கக்கூடிய காரியங்கள். சில பேர் எல்லாம் இறந்து அவர்கள் எப்படி இறந்தார்கள்னு இன்னும் கூட முக்கியமாக இருந்தவர்களே தமிழ்நாட்டில் முக்கிய பொறுப்புல இருந்தவர்களுடைய அந்த மர்மம். அதனால நம்முடைய உடல் ஆரோக்கியத்துல காது ரொம்ப ஜாக்கிரதையா இந்த வாக்மேன் எல்லாம் அதிகமா கேட்டுக்கிடாம இருக்கணும். வயிற்றுல கொஞ்சம் பிரச்சனை இல்லாம பார்த்துக்கணும். கேது 5ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கும்போது வயிறு பிரச்சனை இல்லாம பார்த்துக்கணும். அப்புறம் முக்கியமானது மந்திர தீட்சை. கடைசியில சொத்துக்கள் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, சொத்துக்கள் கண்டிப்பாக வாங்க முடியும். வெளிநாடுகளிலும் சரி, வெளியூர்களிலும் சரி. வெளிநாடுகள்ல இருந்து தன்னுடைய சொந்த ஊர்ல சொத்துக்கள் வாங்க முடியும். அதுலயும் கூட டிசம்பர். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि. ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः. हरि ओम. எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் பிரார்த்தனைகளுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நம்ம வர இருக்கக்கூடிய 2025ஆம் வருடம் மே மாதம் 18ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடிய ராகு கேத்து இந்த 2 கிரகங்களுடைய பெயர்ச்சி பலன்களை 12 ராசிகளுக்கும் உண்டான வகையில பார்க்க இருக்கின்றோம். இந்த வீடியோவானது மேட ராசியிலும் மேட லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான ராகு கேத்து பெயர்ச்சி. இந்த ராகு கேத்து பெயர்ச்சி என்பது மற்ற கிரகங்களுடைய பெயர்ச்சியை காட்டிலும் இது வேறுபட்டது. குரு பெயர்ச்சி அப்படின்னாக்கா குருவினால் என்ன நன்மை, எவ்வளவு நன்மை நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற கோணத்துல நம்ம பார்ப்போம். சனி பயிற்சி எதை காலி பண்ண போறாருன்னு அதீத பயத்தோட பார்ப்போம். ஆனால் இந்த ராகு தான் இந்த ராகு மாறும் பொழுது, அதாவது திடீரென்று ஒருத்தர் குப்பமேட்ல இருந்து கோபுரத்துக்கு விறுவிறுன்னு மேல போறார். அதே போல சில பேர் கோபுரத்துல இருந்து குப்பமேட்டுக்கு குப்புற சட சட சடன்னு சரிஞ்சு கீழே விழுகிறார். அப்படிங்கிறதுக்குலாம் ராகு தான் காரணம். அதாவது சடார் என்ற மாற்றம், ராட்சச வளர்ச்சி, அபரிமிதமான சக்தி, அசாத்தியமான திறமை, முழு வெற்றி, மாபெரும் இமாலய வெற்றி, அசகாய வெற்றின்னு சொல்றோம் இல்லையா, அசுர வளர்ச்சி. அப்படிப்பட்ட இந்த ராகுனுடைய இந்த மாற்றம் தான் இதை கணிக்க விட்டுரும். ஒருவர் எவ்வளவு முன்னேற முடியும், அதாவது வீறு கொண்டு எவ்வளவு வேகமா ஒருத்தருடைய வாழ்க்கையில ராகு மகாதசை நடந்து அந்த ராகு நல்ல இடத்துல அமைஞ்சு அந்த ராகுவை நல்ல கிரகங்கள் பார்த்தன அப்படின்னாக்கா அந்த ராகு முடியறதுக்குள்ள அவருடைய வாழ்நாளுக்கு தேவையான அத்தனையும் சம்பாதிச்சு தன்னுடைய பெயரை எள்ளு பெயரை கொள்ளு பெயரன் வரைக்கும் சம்பாதிச்சு வச்சிருவார். அதுதான் ராகு. இந்த ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படிங்கிறது. ராகு ஆக்சுவலி போகக்காரகன். ஆனாலும் கூட கேத்துவுடன் சேர்த்து பார்க்கும் பொழுது அவர் நின்ற நிலையை பொறுத்து அவர் யோகக்காரக்கனாகவும் ஞானக்காரக்கனாகவும் அறியப்படுகிறார். அதனால இந்த ராகு கேத்து பயிற்சி என்பது மிகவும் ஆராய்ந்து ஆழ்ந்து உணரக்கூடிய ஒரு பயிற்சி ஆகும். அதாவது சில விஷயங்கள்லாம் மர்மமாகவே இருக்கும். இந்த ராகுனுடைய ஆதிக்கம் இருக்கும். சில இடங்கள் மர்மமாக இருக்கும், மறைவாக சில காரியங்கள் நடக்கும், சட்டத்துக்கு புறமான நடக்கக்கூடிய காரியங்கள். சில பேர் எல்லாம் இறந்து அவர்கள் எப்படி இறந்தார்கள்னு இன்னும் கூட முக்கியமாக இருந்தவர்களே தமிழ்நாட்டுல முக்கிய பொறுப்புல இருந்தவர்களுடைய அந்த மர்மமான அந்த மரணம் கூட வரமாட்டேங்கிறத. பல திருட்டுகள் ஆகட்டும், கொள்ளை ஆகட்டும், இதெல்லாம் மர்மமாகவே இருக்கிறதுக்கு காரணம் ராகு கேத்துனுடைய ஆதிக்கம் தான். ராகு கேத்து என்பவைகள் ஆக்சுவலி கிரகங்களே கிடையாது.
அவைகள் சந்திரன் மற்றும் பூமியினுடைய நிழல்களாக அறியப்படுகின்றன. அவைகள் நிழல் கிரகமாக இருப்பவைகளால் அதற்கு பேர் சாயா கிரகங்கள்னு பேரு. அதனால அவர்களுடைய சுபாவமே என்ன அப்படின்னா, ராகுனுடைய சுபாவமே என்ன அப்படின்னா, நான் ஒரே நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். ராகு ஒரு வீட்டுக்கு போகிறார் அப்படின்னாக்கா, எடுத்த உடனே அங்க இருக்கக்கூடிய கிரகங்களை அப்படியே கபலீகரம் பண்ணிடுவார். இது வேதங்களையும் வேதாந்தங்களையும் புரிந்து கொண்டவர்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும். வேதாந்தத்துல ரிஃப்ளெக்ஷன் தியரின்னு ஒண்ணு, பிரதிபிம்ப வாதம்னு ஒண்ணு உண்டு. அந்த மாதிரி இது சாயாவாதம். இது சாயா அப்படின்னாக்கா நிழல் அப்படிங்கிறது. ஒரு கண்ணாடியில ஒரு நகரத்தையே பிரதிபலிக்க செய்யலாம். ஒரு நகரத்தை நீங்க மேல அந்த கண்ணாடியை ஒரு மலை மேல எடுத்துட்டு போய் அப்படி இப்படி திருப்பி பாருங்க. இப்ப நம்ம செல்ஃபி எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கண்ணாடியை திருப்பி பாருங்க. செல்ஃபிலேயே அந்த ஸ்கிரீன் என்ன கண்ணாடி தானே, அந்த நகரத்தையே அதுல பிரதிபலிக்கும். அந்த சின்ன கண்ணாடியில அவ்வளவு பெரிய நகரம் தெரியும். அதுதான் பிரதிபிம்பவாதம். ஆனா நிழல், இந்த நிழல் நம்ம நிக்கிறோம்னாக்கா சூரியனுடைய அந்த சாய்வுக்கு ஏற்ற மாதிரி அந்த நிழல் வளரும். பிரம்மாண்டமா, ஆள் சின்னதா இருப்பான், பார்த்தா நிழல் பார்த்தா பெருசா இருக்கும். அதனால அந்த நிழல் கிரகத்திற்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அவைகள் அந்த ஒரு வீட்டுக்கு நுழைஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய அந்த ஒரு பவரை எடுத்துக்கும். அந்த கிரகத்து மாதிரியே செயல்படும். அதன் பிறகு தன்னை பார்த்த கிரகங்கள் மாதிரி இப்ப குரு பார்க்கிறார் ராகுக்கு. இப்ப கோச்சாரத்துல ராகு அங்க போறது சுவாமிகளே. கும்பத்துல எந்த கிரகமும் இல்லை கோச்சாரத்துல. இப்போதைக்கு சந்திரன் ரவுண்ட் அடிச்சிட்டு இருப்பார். மற்ற மாத கிரகங்கள் ரவுண்ட் அடிக்க போகின்றன. ஆனாலும் நீங்க இந்த கும்ப ராசியில உங்க பிறந்த ஜாதகத்துல என்ன கிரகங்கள் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். இப்ப கும்பராசியில உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சூரியன் வந்ததுனாக்கா அப்பாவோட பிரச்சனை, கவர்மெண்டோட பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் தனி மனித ஜாதகத்தை வச்சுதான் பார்க்க முடியும். இந்த ராகு கேத்து அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்டா சொல்லிட்டே போலாம். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ராகுவை பார்க்கக்கூடிய, கோச்சாரத்தில் பார்க்கக்கூடிய கிரகங்களாகிய குரு மற்றும் வேற என்னென்ன கிரகங்கள் பார்க்கின்றன அப்படிங்கிறது. அதே போல ராகு முதல்ல தன்னுடைய வீட்டில் இருப்பவர்கள், பிறகு தன்னை பார்ப்பவர்கள், பிறகு அந்த வீட்டினுடைய அதிபதி போன்று, பிறகு தான் நின்ற சாரம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி போன்றும், கடைசியில தன்னுடைய கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் போன்றும் செயல்படுவார் அப்படிங்கிறது ராகுனுடைய டெபினேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே போல மேடம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த இடத்துல அவர் நல்ல பலனை கொடுப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த முறை 11ஆம் இடத்தில் காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் இடம் உபச்சயஸ்தானம் கும்பராசியில உட்காரும் பொழுது அதை 3ஆம் இடத்துல குரு பார்க்கிறார். அந்த குருவும் கூட இந்த மேக்சிமம் புனர்வசு நட்சத்திரத்துல இருக்கிறார். அப்படிங்கும் போது அரசியல் ரீதியாக பெரிய மாற்றங்களையும் வெற்றிகளையும் குவிக்க போகின்றோம் அப்படின்னு அர்த்தம். எதிரிகளை நாம் வெற்றி வாகை சூடி வெற்றிகளை குவிக்க போகின்றோம் அப்படிங்கிறது இப்ப நான் கரண்டா என்ன விஷயம் இருக்கிறதுங்கிறது சொல்றேங்கிறது எல்லாருக்கும் புரியும். அதனால ராகுனுடைய இந்த பலன்களை நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். இந்த ராகு கேத்துவனுடைய இந்த டிரான்சிட் கும்பத்தில் ராகுவும், பிறகு சிம்மத்தில் கேத்துவுமாக டிரான்சிட் ஆகிறார்கள். ராகு என்பது தலையாகவும் கேத்து என்பது சரீரமாகவும் நம்ம பார்க்கின்றோம். அப்படிங்கும்போது ராகுக்குன்னு தனியா பலன்கள் உண்டு, கேத்துக்குன்னு தனியா பலன்கள் உண்டு. இவைகளோட இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையவர்கள் தான். இப்ப ராகு 11ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னாக்கா 11ஆம் வீட்டினுடைய விஷயங்கள்லாம் பண்ணுவார். கேத்து 5ஆம் வீட்டினுடைய விஷயங்கள் பண்ணுவார். ஆனா இதுக்கும் அதுக்கும் தொடர்பு, நீங்க சூக்ஷ்மா பார்த்தீங்கன்னாக்கா தொடர்பு இருக்கும். அதெல்லாம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்பயே நீண்டுகிட்டு போயிட்டு இருக்கிறது. பலனா சொல்லுங்க சுவாமிகளே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. சரி, இப்போ இந்த பலனை சொல்றதுக்கு முன்னாடி இந்த டிரான்சிட் மொத்தம் 556 நாட்கள், அதாவது நமக்கு 18.5 மாதங்களாக. எப்பயுமே இது 1.5 வருஷம் இருக்கும். 18 மாசங்கள் அப்படிமோ, இந்த முறை 18.5 மாதங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ராகு என்ற நட்சத்திரங்கள், கேத்து என்ற நட்சத்திரங்கள், அதை வைத்து கொண்டு நம்ம இதை 3 செக்மெண்டாக பிரிக்கின்றோம். இப்ப ராகு விறுவிறுன்னு சொல்லிடுறேன், 2 நிமிஷம் தான். இப்போ ராகு முதல் 199 நாட்கள், அதாவது 6.5 மாதங்கள் குருவனுடைய பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறார். அதாவது 18/5/2025 முதற்கொண்டு 3 டிசம்பர் 2025 வரைக்கும். இதுதான் முதல் செக்மெண்ட்.
சரி, இரண்டாவது செக்மெண்ட் 3 டிசம்பர் 2025 முதற்கொண்டு ஜூலை 1, 2026 வரைக்கும் 210 நாட்கள், கிட்டத்தட்ட 7 மாதங்கள் அவர் ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறார். இன்ஃபேக்ட் ராகு கேதுகள் நட்சத்திரம் உடையாத நட்சத்திரங்கள். ராகுனுடைய நட்சத்திரம் பாருங்க, முழு நட்சத்திரமா இருக்கும். மிதுனத்துல ஆருத்ரா, துலாவுல சுவாதி, பிறகு கும்பத்துல சதபிஷா. இந்த சதயம் என்கின்ற சதபிஷாவில் 210 நாட்கள் இருக்கிறார். அப்போ குரு எங்க இருப்பார் அப்படிங்கிறது பார்க்கணும். தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இருக்கிறார். இதெல்லாம் காம்பினேஷன், எல்லாத்தையும் வச்சுதான் பலனை சொல்ல போறேன். அடுத்தது ஜூலை 1, 2026 முதல் நவம்பர் 25, 2026 வரைக்கும் 147 நாட்கள், 5 மாதங்கள் கிட்டத்தட்ட அவர் அவிட்ட நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதம், பிறகு 3ஆம் பாதம். ஏன்னா இவைகள் ரிவர்ஸா வர்றதுனால முதல்ல பூரட்டாதி 4ஆம் பாதத்துல, அதாவது 4ஆம் பாதத்துல 3ஆம் பாதத்துக்கு ஆரம்பிச்சு அவிட்ட 3ஆம் பாதம் வரைக்கும் இருக்கிறார். இதுதான் 3 செக்மெண்ட். முதல்ல 199 நாட்கள் 6 மாசம், இரண்டாவது 210 நாட்கள் 7 மாதங்கள், பிறகு 147 5 மாதங்கள். இது ராகுனுடைய அமைப்பு. இதை வச்சுட்டு தான் நம்ம பலனை சொல்ல போறோம். இருந்தாலும் கேத்து அந்த நட்சத்திரங்கள் கொஞ்சம் வேற மாதிரியாக அவர் போகிறார், வேற நாட்கள். அதுவும் சொல்லிடுறாங்க. 18 மே 2025 இருந்து 7 ஜூலை 2025 வரைக்கும் 50 நாட்கள் அவர் உத்தரத்துல இருக்கிறார், முதல் பாதத்துல இருக்கிறார். அதற்கு பிறகு 288 நாட்கள் ஜூலை 7, 2025 இருந்து ஏப்ரல் 21, 2026 வரைக்கும் அவர் 9.5 மாதங்கள் அவர் பூரத்துல இருக்கிறார். முதல்ல உத்தரத்துல, இப்ப பூரத்துல இருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா 300 நாட்களுக்கு 12 நாட்கள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3/4 வருஷம் அவர் எங்க இருக்கிறார், பூர நட்சத்திரத்தில் இருக்கிறார். அது கேத்து பூர நட்சத்திரத்துல இருக்கிறது, சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுங்கிறது ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு. ஏனென்றால் அது சிம்மம் என்பது எதிரியினுடைய இடம். பிறகு 21 ஏப்ரல் 26 இருந்து 25 நவம்பர் 2026 வரைக்கும் 8 மாதங்களை 218 நாட்கள் அவர் மகா நட்சத்திரம், அதாவது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல உட்காரார். ராகுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல உட்கார போறார், கேத்துவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல உட்கார போறார். அப்படிங்கும்போது பலன்கள் எப்படி இருக்கும், இதை பலன்களாக பார்த்துருவோம். நம்ம எப்பயுமே பலன்கள் எப்படி பார்ப்போம்னு கேட்டா 5 தலைப்புகளில் பார்ப்போம். முதல்ல நான் எப்படி இருப்பேன், இந்த ராகு கேத்து மாறதுனால நம்முடைய நிறத்திலேயே மாற்றங்கள் இருக்கும், நம்முடைய பர்சனாலிட்டிலேயே மாற்றங்கள் இருக்கும், நம்முடைய பார்வைகள் மாறுபடும், மக்களுடைய பார்வைகளும் அண்டர்ஸ்டாண்டிங் மாறும். நான் எப்படி இருக்க போறேன், என்னுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்க போறது, இரண்டாவது என்னுடைய தொழில் எந்த மாதிரியான வளர்ச்சியை அடைய போகிறது, வளர்ச்சியா தேவை அப்படின்னு பார்க்க போகிறோம். எவ்வளவு நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன் அப்படிங்கறது பார்த்துறோம். அதன் பிறகு உறவுகள் எப்படி இருக்க போகின்றன அப்படின்னு பார்க்க போகிறோம். பிறகு 4வது படிப்புல நான் எப்படி இருக்க போறேன். 5வது சொத்துக்கள், என்ன சொத்துக்கள் சேர்க்க போகின்றேன் அப்படிங்கிறதுதான் இந்த 5 தலைப்பு. மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, அஸ்வினி, பரணி, கிருத்திகா இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு தான் இந்த பலன். ராகு உங்களுடைய லாபஸ்தானத்தில் உபச்சயஸ்தானத்தில் வருகிறார். இதனால் உங்களுக்கு என்ன, 7.5 சனி ஆல்ரெடி ஆரம்பிச்சிடுது. 7.5 சனி ஏனென்றால் ராகு சனியினுடைய வீட்டுல தான் உட்காரார். சனி ஆல்ரெடி வில்லன் தான் நமக்கு. இல்ல சார், சனி வில்லன் கிடையாது. ஆக்சுவலி 10க்கும் 11க்கும் உண்டான உங்களுடைய வியாபாரத்தையும் உங்களுடைய லாபத்தையும் கொண்டு வருபவரே சனிதான். அந்த சனி விரயத்துல போய் உட்கார்ந்தாலும் அந்த சனியினுடைய வீட்டுல ராகு உட்கார்றதுனால ஸ்டில் சனி 11ஆம் இடத்தினுடைய பலன்களை தான் செய்வார். சுவாமிஜி, ராகு பலன் தானே பாக்குறோம், அது என்ன சனியினுடைய பலனை சொல்றேன் அப்படின்னாக்கா, சனியாக இருந்து ராகு லாபத்தை கூட்ட செய்வார். நல்ல அபரிமிதமான லாபம் கிடைக்கும். அது முதல் செக்மெண்ட் என்பது 6.5 மாதங்கள். நமக்கு எப்போ மே மாதத்துல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் லாபம். இதுல ஒரு 2 மாதங்கள் மட்டும், அதாவது ஜூன் 13 இருந்து ஆகஸ்ட் 13 வரைக்கும் எதுலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. புதிதாக எதையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. அங்கதான் என்ன ஆயிடும்னா இந்த நட்சத்திர பரிவர்த்தனை ஆக போகிறது. ஆர்திரால குரு வரப்போகிறார். ஒரு ஆல்ரெடி புரட்டாதியில தான் இருக்கிறார் ராகு. அப்படிங்கும்போது குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை ஆகும் பொழுது ஒரு 12க்கு உண்டானவர், அது மட்டும் இல்லாமல் பாகியஸ்தானாதிபதி. அப்படிங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த 2 மாதத்தை விட்டுட்டுங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வளர்ச்சி தான். நீங்க செலவு நிறைய பண்ணுவீர்கள். அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதப்படும். ஏனென்றால் சனி 12ஆம் இடத்துக்கு போகிறார். அப்படிங்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் தான். சரி, இப்ப தலைப்புகளாக நம்ம பார்த்துருவோம். முதல்ல நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னாக்கா, தன்னம்பிக்கை மிகுந்து காணப்பட போகிறோம்.
அதாவது நமக்கு ஒரு லாபத்தினுடைய அந்த ஒரு போக்கு, அந்த கத்தியை நமக்கு தெரியும், சூக்ஷ்மங்கள் தெரியும், எப்படி சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற சூக்ஷ்மம் தெரிய ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம். அசுர வளர்ச்சின்னா என்ன அப்படிங்கிறது இப்பதான் நம்முடைய வாழ்க்கையில தெரியும். குருவனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட, அயல் தேச சம்பந்தப்பட்ட, பிறகு வேற்று மொழி சம்பந்தப்பட்ட நபர்களின் மூலமாக நமக்கு வியாபாரமும் வருமானமும் நல்லபடியாக இருக்க போகிறது. கடல் கலந்து போய் நம்ம சம்பாதிக்க போகின்றோம். அது நம்ம கடல் கடந்து போகலைன்னாலும் நம்ம சம்பாதிக்கக்கூடிய நம்மளுடைய தொழில் அல்லது வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கடந்து வருவார்கள் அப்படிங்கிறதா உண்மை. அதனால என்ன, நான் புதிய மனிதனாக வடிவெடுக்க போகிறேன். 7.5 சனியை பற்றி கவலைப்பட வேண்டியதுல விரயமும் இருக்கும், சம்பாதனையும் இருக்கும், விரயமும் இருக்கும். இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாகவே போயிட்டு இருக்கும். நல்ல விதத்துல சம்பாதிப்போம், நல்லதுக்காக செலவு பண்ணுவோம். மேலும் வியாபாரத்தை பெருக்குவதற்காக நம்ம முதலீடு பண்ணி கொண்டே இருப்போம். அதனால நம்ம பர்சனாலிட்டி வைஸ் வி ஆர் கோயிங் டு பி வெரி கான்ஃபிடென்ட். பர்சனாலிட்டி வைஸ் நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்க போறோம். என்ன சில இடத்துல ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துருவோம். அது எங்கன்னு கேட்டா, வீட்டில் மட்டும் டீல் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சனியினுடைய பார்வை இன்னும் 2ஆம் இடத்துக்கு இருக்கிறது. அதனால ராகு கொஞ்சம், ஏன்னா நமக்கு காது கேட்காது. என்ன சுவாமிகளை அப்படின்னா, காது கேட்கும். வீட்டில் இருக்க கஷ்டத்தை அவங்க சொல்லும்போது நம்ம அதனுடைய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், அசால்ட்டா விட்டுடுவோம். ஆனால் ராகு யூஸ்வலாகவே ராகு 11ஆம் இடத்துல உட்காந்தா காதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால நம்முடைய உடல் ஆரோக்கியத்துல காது ரொம்ப ஜாக்கிரதையா இந்த வாக்மேன் எல்லாம் அதிகமாக கேட்டுக்கிடாம இருக்கணும். வயிற்றுல கொஞ்சம் பிரச்சனை இல்லாம பார்த்துக்கணும். கேத்து 5ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கும்போது வயிறு பிரச்சனை இல்லாம பார்த்துக்கணும். அப்புறம் முக்கியமானது மந்திர தீட்சை. ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய, இன்ஃபேக்ட் கணபதியினுடைய மந்திரத்தை நீங்க எடுத்துக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஜபம் பண்ணி, மேஷ ராசிக்காரர்கள் அது ரொம்ப நல்லது. மந்திர தீட்சை, ஒரு நல்ல குரு கிடைச்சாருனாக்கா அவர்கிட்ட ஏதாவது ஒரு மந்திரம் எடுத்துக்குங்க. இந்த 7.5 சனி முழுவதுக்கும் அந்த மந்திரம் உங்களுக்கு பெரும் துணையாக இருக்கும். சொசைட்டிலையும் சமுதாயத்திலையும் நம்மளுடைய பேர் உயரும். நல்ல தைரியமானவர்ப்பா, நல்ல அசகாய சூரனப்பா அப்படின்னு வீட்டில் வரும்போது கொஞ்சம் அந்த அளவுக்கு பேர் இருக்காது. என்ன சுவாமிகளேன்னு கேட்டால், பரவாயில்ல இருந்துட்டு போட்டுமே, வீட்டில் நம்ம பேர் எடுக்கணும்னு என்ன, வீட்டில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் போதும். நம்மளுடைய அந்த ஒரு செயல்பாடுகள், சம்பாதனைகள் வீட்டுக்கு உபயோககரமாக இருக்கும். அவங்க வீட்டில் போய் நான் முதல்ல பெரிய பெயர் எடுக்கணும் அப்படின்னு தேவையில்லை. அதனால கூட்டு குடும்பமாக இருந்த போது கொஞ்சம் அதிகமாக நம்ம வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். நம்முடைய அந்த பலனை மற்றவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால நம்ம பேராசையோ அல்லது பொறாமையோ பட வேண்டாம், எரிச்சல் பட வேண்டாம், கடுப்பு அடிக்க வேண்டாம், கடுப்பு பட வேண்டாம். இது மட்டும்தான் நம்முடைய பர்சனாலிட்டியில பார்க்க வேண்டியது. தொழில் நிமித்தமாக, தொழில் எல்லா தொழிலும், முக்கியமாக ராகு சம்பந்தப்பட்ட தொழில், அது என்ன, கம்யூனிகேஷன் தொழில் ஆக்கலாம், திரைத்துறையாகலாம். பிறகு கம்யூட்டிங், அதாவது லாஜிஸ்டிக் வச்சு டிராவல் ஏஜென்சிஸ், டூரிஸ்ட் ஏஜென்சிஸ், இதுலெல்லாம் நல்ல ஒரு லாபம் உண்டு. பிறகு ஃபுட் ப்ராடக்ட்னா வெளிநாட்டுல இருந்து வாங்கி கொண்டு வரக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட், இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணுவது, இறக்குமதி பண்ணுவது, எலக்ட்ரானிக் ஐட்டங்கள், இது அத்தனைக்குமே ஒரு அமைப்பு உண்டு. பிறகு பூர்வ பாத்திரபதத்துல இருக்கனால 2ஆவது செக்மெண்ட்ல முக்கியமாக சதயம் வரும் பொழுது நீங்களே வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது நான் சொல்றது பிரைவேட் செக்டர்ல முதல்ல சொல்லுவேன். எப்பயுமே நான் டிவைட் பண்ணுவேன். இந்த ராகுங்கும் போது கிடுகிடுன்னு சொல்லணும், ஏன்னா ஷார்ட்டா முடிக்கணும்னு வேற சொல்லப்பட்டிருக்கு. வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு. அது எப்போ, 2ஆவது செக்மெண்ட், அதாவது 2026 மேலிருந்து ஜூன் வரைக்கும் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். இது திடீர்னு எதிர்பார்க்காம ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. வியாபார நிமித்தமாக வெளியில் போய் கொண்டு வரப்ப, சொந்த தொழிலாக இருந்தாலும் வெளிநாடு போகக்கூடிய, வெளி மாநிலங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. கவர்மெண்ட்ல இருக்கிறவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக உண்டு. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கேத்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் உண்டு. அரசியலில் இருப்பவர்களும் கூட கட்சிக்கு கட்சி தாவாமல் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மீண்டும் அலைச்சலை நாம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு வரும். ஏன்னா எங்கிருந்து போறோமோ அங்கிருந்து நம்ம திரும்பி வந்துருவோம். அதனால அந்த இடத்துக்கு திரும்பி வந்துருவோங்கிறேன். ஏன்னா கேத்து ஒரு இடத்துல இருந்து நம்மளை பிரிச்சு விட்டுரும், ஆனா தொங்க விட்டுருனாக்கா அப்படியே அல்லாடிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. ஆனாலும் கூட ராகு உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரி, இதுல வியாபாரிகளுக்கு, அதாவது ட்ரேடிங் பண்ணுகிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு
ஒரு செட்டில்மெண்ட், ஒரு லைஃப்ல இது வரைக்கும் வந்து ஒரு செட்டில் ஆகாம இருந்தவர்களுக்கு செட்டில்மெண்ட் கிடைச்சிரும், வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைச்சிரும். ராகுனால மேக்சிமம் எல்லா ஃபீல்டும், ஏன்னா 11ஆம் இடத்துல உட்காருகிறார் இல்லையா, அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு. பேங்க் செக்டர்ல வேலை செய்பவர்கள், கேஷியராக இருப்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏனென்றால் பணம் நமக்கு கொஞ்சம் கணக்கு வரவு செலவுல கொஞ்சம் இடிக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிறகு வந்து பணத்தை வந்து லாபம் உண்டு, இந்த அப்படிங்கிறது சூதாட்டம், கேம்பிளிங், பெட்டிங், பிறகு வந்து ஈவன் ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து லாபம் உண்டு. ஆனால் சட்டத்துக்கு புறம்பாக நம்ம அதிகமாக நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டாம். அந்த பணம் வந்து, ஆனால் கண்டிப்பாக பணம் உண்டு. அதாவது வந்து குறுக்கு வழியில் சம்பாதிக்கக்கூடிய பணம் கண்டிப்பாக உண்டு. கேத்து 5ஆம் இடத்துல இருந்தாலே அவர் வந்து தார்மீகமாக போக வேண்டும் அப்படிங்கிற நினைப்பு விட்டு குறுக்கு வழியில சம்பாதிக்கணும்னு வரும். அதுக்கு ராகு ஒத்துழைப்பால், குருவும் வந்து 12க்கு உண்டானவன் 3ஆம் இடத்துல உட்காந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவார். அதனால பணம் நிறைய உண்டு, அபரிமிதமான பணம் உண்டு. அதை வகைப்படுத்தி தர்மமாக செலவு செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு உண்டு. இது வியாபார ரீதியாக. இன்னும் கூட அரபுல இருப்பவர்கள், அதாவது வந்து இஸ்லாம் தேசத்துல இருக்கக்கூடியவர், இஸ்லாம் நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ், நல்ல ஒரு மேம்பாடு, இவைகள்லாம் கிடைக்கக்கூடிய, ரொம்ப கஷ்டமா ஒரு ரெகக்னேஷன் இல்லாம இருந்தவர்கள் அங்கு ஒரு நல்ல ஒரு நிலையை அடைவார்கள். அடுத்தது உறவுகள். உறவுகள்ல நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது 2 உறவுகள். மூத்த சகோதரன், பிறகு குழந்தைகள். குழந்தைக்காக இயங்குபவர்கள், ஆர்டிபிஷியலாக வந்து இந்த குழந்தை, அதாவது செயற்கை முறையில் வந்து குழந்தைக்கு முயற்சி செய்பவர்கள் தாராளமாக குழந்தைக்கு முயலலாம். இது ஒரு நல்ல பீரியட். ஆனாலும் கூட இந்த கர்ப்பம் ஸ்திரமாக இருப்பதற்காக கர்ப்பரக்ஷாம்பிகையினுடைய வழிபாடு தேவை. இப்போ வந்து நம்ம பிரெக்னெண்டா இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு வந்து பிரெக்னன்சி ஆயிட்டாங்க ஒரு பேரண்ட்ஸ் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து கர்ப்பரக்ஷணம் பண்றதுக்கு நம்ம கர்ப்பரக்ஷாம்பிகா போகணும். அதே போல கணபதியினுடைய மூல மந்திரம் ஓம் கம் கணபதையே நமஹ, அதுவே ஒரு நல்ல மந்திரம் தான், சிம்பிளான மந்திரம். அல்லது அந்த கணபதியினுடைய ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லம் கங்கணபதையே வரவரத சர்வஜனம் மே வசமான ஸ்வாஹா, அந்த மந்திரத்தை சொன்னா கர்ப்பம் தங்கும். இந்த உறவுகள்ல அந்த குழந்தைய பாக்கியம் அப்படிங்கிறது தான் நம்ம கொஞ்சம் இப்போ பூஜை உபாசனை பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு. பிறகு மூத்த சகோதரனிடம் கொஞ்சம் தூரமாக போயிட்டு, அவர் நம்ம கிட்ட இருந்து தூரமா போறோம், இல்லை நம்ம அவங்க கிட்ட இருந்து தூரமா போறோம், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. ஆனால் சிற்றப்பா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி இவர்களுடைய உறவு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது. இன்னும் கூட கடைசி செக்மெண்ட்லாம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த உறவுகள்ல வந்து இந்த நட்பு உறவு, வெளிநாட்டில் தங்கியிருக்கக்கூடிய நண்பர்கள், இவர்களின் மூலமாக நல்ல ஆதாயம் உண்டு. அதனால ராகு பல ஆதாயத்தை கொடுக்கிறார். கேத்து சில விஷயங்களில், குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் சங்கடங்கள் கொடுப்பார், கொஞ்சம் நம்ம முடிவெடுக்க விஷயத்துல கொஞ்சம் தடுமாற வைப்பார் அப்பப்போ. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். முதல்ல வந்து இந்த கேத்து தன்னுடைய நட்சத்திரத்துக்கு வந்து 8 மாசம் இருக்கிறார் இல்லையா, அதாவது ஏப்ரல் 21, 26, அதாவது 21 ஏப்ரல் 2026 இருந்து நவம்பர் வரைக்கும் அவர் மகா நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதத்திலிருந்து 1ஆம் பாதம் வரைக்கும் இருப்பார். அந்த காலகட்டங்கள் நம்ம வெளிநாடு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாக்கம் வந்து அதிகமா வரும். அதற்காக இருக்கிற வேலையை விட்டுடணுமா அப்படிங்கும் போது தனியாக ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உறவுகள்ல கணவன் மனைவி உறவு வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா அதுக்குண்டான ப்ராப்ளம் இல்லை. சனியும் கூட 2ஆம் இடத்தை பார்த்தாலும் உங்களுடைய குரு வந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுவுலையும் கூட குரு உச்சமாகித்தான் போகிறார், சனியையும் பார்க்கிறார். அப்படிங்கும் போது ஒரு சேஃப் கார்டு, வளர்ச்சி நிச்சயம். உறவுகள்லையும் கூட ஒரு கௌரவம், நல்லபடியாக டக்குன்னு மேலே வந்துட்டானே அப்படின்னு பொறாமையும் அதிகமா இருக்கும். உறவுகளில் பொறாமை, ஏனென்றால் உங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காம 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியினுடைய அந்த ஒரு பிரச்சனை அது. ஏன்னா சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல உட்கார்க்க போறார், உத்தர பாத்திரபாதத்துல இருப்பார். பிறகு வந்து அவர் வந்து ரேவதிக்கு போயிடுவார், புதனுடைய 6க்கு உண்டானவன். அதனால சொந்தமே கொஞ்சம் பகையாக இருக்கும். அதிலும் கூட தூரத்து சொந்தங்கள் கொஞ்சம் வந்து பொறாமையாகவும் பகையாகவும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இதுதான் ராகுனுடைய உறவுகளுடைய அமைப்பு. சரி, அடுத்தது படிக்கிறவர்களுக்கு கொஞ்சம் தலைவலி. யாருக்கு அப்படின்னு கேட்டா யூஜி பிஜி 2 பேருக்குமே கொஞ்சம் பிரச்சனை. ஆனாலும் கூட குரு வந்து ஒரு 2 மாதங்கள் வந்து உச்சமாகி மறுபடியும் போறதுனால குரு வக்கரம் பெற்று திரும்பும் போது நல்ல பலன்களை நாம் பார்க்க முடியும். இருந்தாலும் கூட கணபதியினுடைய உபாசனையும்
அம்பிகையினுடைய உபாசனையும் படிக்கிறவர்கள் வெளிநாடு போய் படிக்கணுமா, ஈஸியாக தாராளமாக போயிடலாம். வெளிநாடுக்கு போனால் நல்லா ஜம்முன்னு இருக்கலாம். நான் இங்கேயே தான் இருப்பேன், நான் இங்கே வந்து நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன், இந்தியாவிலேயே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு அதிருப்தியும், நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்மளால படிக்க முடியலையே, அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேட் வர முடியலையே அப்படின்றக்கும் தாய் தந்தையினுடைய அந்த ஒரு உடல் ஆரோக்கியமின்மையும் கொஞ்சம் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதனால படிப்புல தான் இந்த ராகு கேத்துனுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் நமக்கு தலை காட்டும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ப்ராப்பர்ட்டி டீலிங் அப்படின்னாக்கா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ப்ராப்பர்ட்டி நிறைய வாங்கலாம். அதுவும் லேண்ட் ப்ராப்பர்ட்டி டீல் பண்றவங்களுக்கு நல்லாவே இருக்கிறது. அதனால படிப்பு விஷயத்துல கொஞ்சம் ஒன்று ஹயக்ரீவரை வழிபடணும், இல்லை சரஸ்வதியை வழிபடணும், இல்லையா விநாயகரை வழிபடுவோம். அதுதான் உங்களுக்கு ரெமடி. கடைசியில சொத்துக்கள் வந்து நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, சொத்துக்கள் கண்டிப்பாக வாங்க முடியும். வெளிநாடுகளிலும் சரி வெளியூர்களிலும் சரி. வெளிநாடுகள்ல இருந்து தன்னுடைய சொந்த ஊர்ல வந்து சொத்துக்கள் வாங்க முடியும். அதுலயும் கூட டிசம்பர் 2025 இருந்து ஜூலை 2026 வரைக்கும் சதய நட்சத்திரம் இருக்கும்போது இங்க கண்டிப்பாக தூரத்தில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனால இந்த ராகு உங்களை பல சொத்துக்களுக்கு சொந்தக்காரனாகி உங்களை அழகு பார்ப்பார். ஆனால் சனி அதில் செலவை செய்ய வைத்து உங்களை அழகு பார்ப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்ததுக்கும் அதிகமா செலவாகி நிற்கும்னு அர்த்தம். ஆரோக்கியத்துல வந்து இந்த ராகு நிறைய நமக்கு ஒரு பலத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது சந்தேகம் கிடையாது. கேத்துனுடைய அமைப்பினால வயிற்று பிரச்சனைகள் தான் நமக்கு வந்து சேலஞ்சிங்கா இருக்கும். ஸ்கின் டிசீஸ் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். 11ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது டக்குன்னு விறுவிறுன்னு குணமாகக்கூடிய அமைப்பும் இருக்கும். அதனால இந்த மேஷ ராசிக்காரர்கள், மேஷ லக்னத்துக்காரர்களுக்கு இந்த ராகு பெயர்ச்சி உண்மையிலேயே அசுர வளர்ச்சியை கொடுத்து உங்களை இந்த உலகத்தில் ஒரு நல்ல புகழ்மிக்க, செல்வம் மிக்க, பிறகு வந்து நல்ல பலம் மிக்கவனாக மாற்றும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் அடுத்த வீடியோவில் ரிஷபராசியில் சந்திக்கின்றோம். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. பூரண ஆசீர்வாதங்கள். शांति शांति शांति।